இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டிலேயே முதலாக பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியது உத்தராகண்ட். திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ கெடுபிடிகள் விதிப்பதால் சர்ச்சை. குடியரசு தின விழா கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு. அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் வென்ற துறைக்கும் கேடயம் வழங்கினார் ஸ்டாலின். பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்கள் அனைத்தையும் அகற்ற வேண்டும். 12 வாரங்கள் கெடு விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி. 100 நாள் வேலை திட்டத்திற்கான 1056 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை உடனடியாக விடுவிக்க மத்திய நிதி அமைச்சரிடம் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். உதயநிதி ஸ்டாலினின் சனாதன பேச்சுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். வணக்கம். நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தராகண்டில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியுள்ள அம்மாநில அரசு திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதன்படி திரு புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்ததும் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கான மசோதா கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஒரு ஆண்டுக்கு பிறகு நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தராகண்டில் பொது சிவில் சட்டம் இன்று அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை, தத்தெடுத்தல் ஆகியவற்றில் அனைத்து சாதி மதங்களைச் சேர்ந்த குடிமக்களுக்கும் ஒரே விதமான சட்டம்தான் பயன்பாட்டில் இருக்கும். குறிப்பாக திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்பவர்கள், அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் மாவட்ட அதிகாரிகளிடம் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அப்படி செய்யாவிட்டால் 3 மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்கு கீழ் உள்ள பெண்ணும் 21 வயதுக்கு கீழ் உள்ள ஆணும் சேர்ந்து வாழ தடை விதிக்கப்படுகிறது. இந்த வயதுக்கு மேற்பட்டவர்கள் திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ விரும்பினால் அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரிடம் தகவல் தெரிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்பவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் சட்டப்பூர்வ குழந்தைகளாகவே கருதப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறவில் விரிசல் ஏற்பட்டு பெண் தனித்து விடப்பட்டால் நீதிமன்றத்தை நாடி பராமரிப்பு தொகையை இணையரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. குடியரசு தின விழா கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கும் சிறந்த அலங்கார ஊர்திகளாக தேர்வு செய்யப்பட்ட துறையினருக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற குடியரசு தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மாநிலத்தின் வரலாற்று சிறப்புகள் மற்றும் சாதனைகளை எடுத்துக் கூறும் பல்வேறு துறையினரின் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. மேலும் பல்வேறு பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன. இதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி முதல் 3 இடங்களை பிடித்த பள்ளி, கல்லூரி மாணவிகளுக்கு தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பரிசு வழங்கி பாராட்டினார். அலங்கார ஊர்திகளில் முதல் பரிசு விளையாட்டுத் துறைக்கும், 2வது பரிசு காவல்துறைக்கும், 3வது பரிசு இந்து சமய அறநிலையத்துறைக்கும் வழங்கப்பட்டன. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்திற்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் 1987ஆம் ஆண்டு இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியான 21 பேரின் தியாகத்தை போற்றும் வகையில் வழுதரெட்டி கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கும் மணி மண்டபத்தை திறந்து வைக்கிறார். மேலும் அங்கு கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவரங்கத்தையும் திரு ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். தமிழ்நாட்டில் பொது இடங்களில் உள்ள கட்சி கொடி கம்பங்கள் அனைத்தையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை விளாங்குடியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் சித்தன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் அதிமுகவின் 53ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு விளாங்குடி பகுதியில் உள்ள தங்கள் கட்சியின் பழைய கொடி கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி வழங்க மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இதேபோல மதுரை பைபாஸ் ரோடு பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுக கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி கோரியும் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி திரு இளந்திரையன் பொது இடங்களில் கட்சிகள், இயக்கங்கள் மற்றும் மதம் தொடர்பான கொடிகளை வைப்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதாக கூறினார். போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதுடன் விபத்துகளும் நிகழ்வதால் பொதுமக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார். அரசியல் கட்சியினர் போட்டி போட்டுக்கொண்டு அதிக உயரங்களிலும் கட்சி கொடி கம்பங்களை அமைத்து வருவதாக வேதனை தெரிவித்த நீதிபதி, தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் மற்றும் மத ரீதியான கொடிக்கம்பங்கள் அனைத்தையும் 12 வாரங்களுக்குள் அவர்களாகவே அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். அவ்வாறு அகற்றாத பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி 2 வாரங்களில் கொடிக்கம்பங்களை அகற்றி அதற்கான செலவு தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடமே வசூலிக்க வேண்டும் என நீதிபதி அறிவுறுத்தினார்.
வரும் காலங்களில் பொது இடங்களில் கொடிக்கம்பங்கள் அமைக்க வருவாய்த்துறையினர் அனுமதிக்க கூடாது என்று அவர் உத்தரவிட்டார். பட்டா இடங்களில் கொடிக்கம்பங்கள் அமைப்பது குறித்தும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் தேர்தல் நேரங்களில் கட்சி கொடிகள் வைப்பதற்கு உரிய வழிகாட்டுதல்களை அரசு உருவாக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார். அவ்வாறு அனுமதி வழங்கும் பட்சத்தில் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது என்ற உறுதிமொழியுடன் வைப்புத் தொகை மற்றும் வாடகை தொகையும் வசூல் செய்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உடனடியாக அனுப்ப வேண்டும் என நீதித்துறைக்கு அவர் உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவு முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை தலைமைச் செயலர் உறுதிப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி பொது இடங்களில் கட்சி கொடி கம்பங்கள் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என்று கூறி அனுமதி கோரிய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி மத்திய நிதி அமைச்சரிடம் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது கிராமப்புற மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை அளிக்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் மத்தியில் பாஜக தலைமையிலான அரசு அமைந்தவுடன் இந்த திட்டத்திற்கான நிதி படிப்படியாக குறைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய 1056 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க கோரி பிரதமர் திரு மோடிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடந்த 13ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்தார். இத்திட்டத்தின் கீழ் ஊதியத்திற்காக நிதி விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே 2024-25ஆம் ஆண்டிற்கான திருத்தப்பட்ட தொழிலாளர் வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய ஆண்டுகளில் செய்யப்பட்டதை போன்று ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்நிலையில் டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி ஆகியோர் இன்று சந்தித்தனர். அப்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய 1056 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி அவர்கள் மனு அளித்தனர். சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்று பேசியது தொடர்பாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி சென்னையில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்துகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்றும் அரசியல் சட்டப்பிரிவு 25 மக்களுக்கு வழங்கியுள்ள மத சுதந்திரத்திற்கு எதிரானது என்று அறிவிக்க கோரியும் இது தொடர்பாக அவர் மீதும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதிவு செய்ய டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி ஜெகநாதன் என்பவர் உள்ளிட்ட 3 பேர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி திருமதி பெலாயம் திரிவேதி தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு காவல்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்தகி இந்த ரிட் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்பதால் அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். அப்போது மனுதாரர் ஜெகநாதன் தரப்பு மூத்த வழக்கறிஞர் திரு தாம சேஷாத்ரி நாயுடு குறுக்கிட்டு மனுவை வாபஸ் பெற அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து மனுவை திரும்பப் பெற அனுமதித்த நீதிபதிகள் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது உச்சநீதிமன்றத்தை நேரடியாக அணுக வழிவகை செய்யும் சட்ட விதி 32 கீழ் மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதை ஏற்க முடியாது என்று கூறி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் காவல் ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் அப்பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் போலீசார் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை இணையத்தில் கசிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் மாணவி தொடர்பான அனைத்து தகவல்களும் வெளியானதால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் பெண் IPS அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கவும் உத்தரவிட்டது. மேலும் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காவல் ஆணையர் மீதான உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் திருமதி BV நாகரத்னா மற்றும் திரு சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது FIR வெளியானது தொடர்பாகவும் காவல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியது தொடர்பாகவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்.
தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் திரு முகில் ரோத்தகி, திரு சித்தார்த் லூத்ரா ஆகியோர் மத்திய அரசின் தேசிய தகவல் மையத்தால் மாநில அரசின் இணையதளங்கள் நிர்வகிக்கப்படுவதையும், ஐபிசி சட்டத்தில் இருந்து புதிதாக பிஎன்எஸ் சட்டத்திற்கு மாறும்போது அதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் முதல் தகவல் அறிக்கை கசிந்ததாகவும் எடுத்து கூறினார். மேலும் அந்த சம்பவத்தால் ஏற்பட்ட பதற்றத்தை தணிக்கவே காவல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்ததாகவும், எஃப்ஐஆர் வெளியானதில் தமிழ்நாடு காவல்துறையினருக்கு எந்தவித நேரடி தொடர்பும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து சென்னை காவல் ஆணையர் திரு அருண் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. மேலும் சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு பணப்பலன் வழங்க 206 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை செயலர் திரு பனீந்திர ரெட்டி பிறப்பித்த அரசாணையில் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஓய்வு, விருப்ப ஓய்வு, உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு பணப்பலன் வழங்க இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மாயமான அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 6 வயது சிறுவன் ஆந்திர மாநிலத்தில் மீட்கப்பட்டான். ரயில் மூலம் கடத்திச் செல்லப்பட்ட அந்த சிறுவன் ஆந்திராவில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற காவல்துறையினர் 14 நாட்கள் கழித்து சிறுவனை மீட்டனர். இது தொடர்பாக சரஸ்வதி உள்ளிட்ட 3 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். வேட்புமனுவில் தகவலை மறைத்த வழக்கில் எடப்பாடி திரு பழனிசாமி மீது மேல் நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் சொத்து விவரங்களை மறைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க சேலம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவர் மீது மேல் நடவடிக்கை எடுக்க இன்று தடை விதித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விடைபெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து விலகியது. சிதம்பரத்தில் ஆளுநர் திரு ரவியின் வருகையை கண்டித்து கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். சுவாமி சகஜானந்தா பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க வந்த அவரை கண்டித்து காங்கிரஸ், இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர்களுக்கு எதிராக செயல்படும் ஆளுநர் திரும்பி போக வேண்டுமென முழக்கங்களை எழுப்பிய அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நாகை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மத்திய அரசுக்கு சொந்தமான சிபிசிஎல் நிறுவனத்தை வேறு மாநிலத்திற்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பனங்குடியில் உள்ள அந்த நிறுவனத்தில் விரிவாக்க பணிகள் தொடங்கிய நிலையில் தற்போது அரசியல் காரணங்களுக்காக சிபிசிஎல் நிறுவனத்தை ஆந்திர மாநிலத்திற்கு மத்திய அரசு மாற்றுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். வீராணம் ஏரி இந்த ஆண்டில் முதல் முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அமைந்துள்ள இந்த ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் முழு கொள்ளளவான 47.50 அடியை இன்று தொட்டது. இதனால் ஏரி கடல் போல் காட்சியளிக்கிறது. சென்னையின் குடிநீருக்காக வினாடிக்கு 74 கன அடியும், பாசனத்திற்காக வினாடிக்கு 140 கன அடி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரை அடுத்த புலரம்பாக்கம் கிராமத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த கிருஷ்ணன் கோயில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றப்பட்டது. அதே பகுதியைச் சேர்ந்த வனிதா என்பவர் தொடர்ந்த வழக்கில் கோயிலை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து நேற்றிரவு அங்கிருந்த சிலைகள் பத்திரமாக எடுத்துச் செல்லப்பட்டன. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த கோயில் இன்று இடிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் நடந்து வரும் 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட மனித உருவம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மனித உருவத்தின் கை, கால்கள் என தனித்தனியாக கிடைத்துள்ளதாகவும், சிறுவர்கள் விளையாட பயன்படும் சிறிய வகையான மண் குடுவைகளும் கிடைத்துள்ளதாகவும் தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேரையும் வரும் 5ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த அவர்களையும் 3 விசை படகுகளையும் சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பழனி முருகன் கோயிலில் புதிய தேரின் வெள்ளோட்டம் இன்று நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவிற்காக 46 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக செய்யப்பட்ட தேர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் வெள்ளோட்டம் நடந்தது. 20 டன் எடையுள்ள அந்த தேரை அமைச்சர்கள் திரு சேகர் பாபு, திரு சக்கரபாணி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்தனர். ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு அனுமதி வழங்க கோரி தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். விசைப்படகு மீனவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 270க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் 5000 மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 824 புள்ளிகள் குறைந்து 75,366 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 263 புள்ளிகள் சரிந்து 22,829 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 60,320 ரூபாயாகவும், ஒரு கிராம் 7,540 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் சரிந்து ஒரு கிராம் 104 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தராகண்டில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியுள்ள அம்மாநில அரசு திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தமிழ்நாட்டில் பொது இடங்களில் உள்ள கட்சி கொடி கம்பங்கள் அனைத்தையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி மத்திய நிதி அமைச்சரிடம் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.